ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட சாப்பிடலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு ஒரு கப் அளவு நான் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நான் கொள்ளு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம கொள்ளு சேர்க்குறதால வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை சாப்பிடலாம். அடுத்ததாக அதே கப்பால் ஒரு கப் அளவு நான் அவல் எடுத்திருக்கேங்க. இதையும் இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக அதே கப்பால் அரை கப் அளவுக்கு நான் உளுந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி தோல் இருக்கிற உளுந்து சேர்த்துக்கோங்க. இது உடச்சிருந்தாலும் இல்லை முழுசாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதெல்லாம் ஒன்றா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்ம உளுந்து தோலோடு சாப்பிட்றதுமே ரொம்பவே நல்லதுங்க. இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 ஹவர்ஸ் இதை நல்லா நம்ம சோக் பண்ணி வைக்க போகிறோங்க. இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததான் இது எல்லாத்தையும் தண்ணி பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் நிறைய சேர்த்துருக்கிறதால 2 பேட்சாக சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், சின்ன கப்பில் தான் நம்ம சேர்த்தோம். ஆனால் இது நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா நிறைய குவான்டிட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. இப்போது இதை நான் ஃபஸ்ட் பேட்ச் அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட் பேட்ச் அரைக்கும் போது அது கூடவே நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ நான் 2வது பேட்ச்சில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட் பேட்ச் அரைக்கிறதுக்குள்ளே இந்த காஞ்ச மிளகாய் ஓரளவுக்கு தண்ணியில் நல்லா ஊறி வந்துடும். அப்போ அரைப்படுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த ஃபஸ்ட் பேட்ச் எடுத்துருக்கல இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது வாசனைக்காக சேர்த்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் பேட்ச் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நல்லா ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக பருப்பு இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது நம்மளுக்கு நல்லா வெந்து வரும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ நான் ஃபஸ்ட் பேட்ச் அரைச்சி எடுத்துட்டேன். 2வது பேட்ச் அரைக்க போகிறேன். 2வது பேட்ச்சில் பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது நான் 2வது பேட்சாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ரொம்பவே ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அரைச்சிட்டோம் அப்படின்னா போதும். நம்ம தோசை இட்லிக்கெலாம் அரைப்போல அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது நான் உப்பு தேவையான அளவு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது ஒரு மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு 4 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் புளிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. 4 மணி நேரம் நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், இது மாவு பார்த்திங்கன்னா தோசை மாவுக்கு எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா போதும். இது இப்போ புளிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தோசை மாவு மாதிரி நல்லா புளிச்சு வந்துருச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு ஒன்றாலும் மெலிசாக தோசை ஊற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பராக வரும் நம்மளுக்கு. இப்போ தோசை ஊற்றுனதுக்கப்புறமா பாருங்கள், திருப்பி போடுறேன். நார்மலாக நம்ம தோசை போடுவோம்ல அதே மாதிரி வரும். நீங்கள் ஆயில் கீ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நல்லா முறுமுறுன்னு தோசை கூட செய்யலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான தோசையும் கூட. இதில் நம்ம கொள்ளெல்லாம் சேர்த்துருக்கிறதால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாங்க. இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்தி. அது மட்டும் இல்லை, உளுந்து முழுசாக சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ஹெல்திங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி எனக்கு